ஹலோ, வணக்கம். வையகம் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, தங்கச்செந்தூரம் ரசவாத வேலைக்கு கொண்டுக்கிட்டு போகலாம். இது அரைச்சி இன்னும் நெருப்புக்கு போகல. இது தான் இது நெருப்புக்கு போனது. இதில் தங்கம், ரசம், வீரம்லாம் சேர்ந்துருக்கு. இதில் நல்லா செவந்திருக்கு. அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து செஞ்சது. இது மொத்தத்துக்கும் 4 கிராம் தங்கம் கொடுத்தது. வீரம், ரசம் எல்லாம் கொடுத்து செய்யப்பட்டது. ஒரு முறை படம் வச்சது தான் இது. லேசான சிவப்பில் இருக்குது. தங்கச்செந்தூரம் உழவங்களுக்கு கொடுக்கலாம். ரசம், தங்கம், வீரம் எல்லாம் சேர்க்கப்பட்டது. ரசவாதத்துக்கு தாய் சேர்த்து கொண்டுகிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். இது வீரம் நான் சுத்தி பண்ணாத வீரம் தான் சேர்த்தது. ரசம் சுத்தி பண்ண ரசம், தங்கம் சுத்தி பண்ணது தான். அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தங்கச்செந்தூரம் இது கருஞ்சிவப்பாக இருக்கும். கருஞ்சிவப்பாக இருக்கும். அது புது வைத்தியர்களுக்கு இது நான் போடுறேன். இது பொதுவாக நான் தங்க பற்பத்துக்கு தான் நான் செஞ்சேன். 4 கிராம் தங்கம் சேர்த்து அதை அப்படியே ரசவாதத்துக்கு மாற்றிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை செந்தூரமாக மாற்றிக்கிட்டேன். அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து தான் இதில் வச்சு போட்டேன். என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓடலை, நின்றுச்சு. புடம் தான் வச்சேன், எரிக்கலாம் இல்லை. இதில் வந்து நாகமும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத, நாகம், ரசம், வீரம், தங்கம் எல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட தங்க செந்தூரம் இது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.